அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நேயர்களே, நாம் அன்பு அஸ்ட்ராலஜி சேனலில் நீங்கள் காட்டும் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று நவகிரகங்களின் முழு சுபர் கிரகம் தனகாரகன் உத்திரகாரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 18/6/2026 முதல் 18/8/2026 வரை அடுத்த 60 நாட்களுக்கு ஆயுள் காரகனான சனியின் பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து தன் முழுமையான ஆளுமையை செலுத்தப் போகின்றார். கேபி ஜோதிட முறைப்படி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் நண்பர்களே. சுபகிரகமான குரு கர்மகாரகன் சனியின் நட்சத்திரத்தில் அமர்வதால் உலகியல் ரீதியாகவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பொருளாதார புரட்சி ஏற்பட போகிறது. முக்கியமாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் சொந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு திசை அல்லது குரு புத்தி நடப்பவர்களுக்கு இந்த 60 நாட்கள் ஆன்மீகத்திலும் பொருள் வரைவிலும் ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது. இந்த மானிட்டரில் தெரியும் உலக பொது விஷயங்களுக்காக நாம் முன்னோர்கள் கண்டறிந்த காலச்சக்கரம் என்ற முறைப்படி இது தமிழ்நாட்டின் ஜாதகம் நண்பர்களே. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு ஜாதகம் உண்டு, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஜாதகம் உண்டு. ஏன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஊருக்கு ஒரு ஜாதகம் உண்டு. ஆகவே அந்த ஜாதகத்தின் காலச்சக்கர முறைப்படி தான் நாம் நாட்டின் நடப்புகளை பார்க்கின்றோம். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். இந்த குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் ஆளுமை செய்யும் காலம் 60 நாட்கள் என்ன பிரம்மாண்டத்தை செய்ய போகிறார்? நாட்டு நடப்பு என்று எடுத்துக்கொண்டால் நம் தமிழக முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் கூடும் நண்பர்களே இந்த குரு பகவான் தரப்போகின்றார். தமிழ்நாட்டில் லக்னத்தில் குரு அமர்ந்து அந்த குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் கௌரவம், அந்தஸ்து, புகழ், மக்கள் தொடர்புடைய கிரகமான சனியின் நட்சத்திரத்தில் அமர்கின்றார். மிக முக்கியமாக ஆழ்கடலையும் கடலோர பகுதியும் குறிக்கும் நீர் ராசியில் சனி இருப்பதால் மீனராசி நம் தமிழக மீனவ மக்களுக்கு அரசாங்கம் மூலம் புதிய சலுகைகள், நிதி உதவிகள், பெரிய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. ஏழை எளிய பாட்டாளிகள், கீழ்நிலை ஊழியர்கள் வாழ்வாதாரம் உயரும் நண்பர்களே. 60 நாட்களில் தமிழ்நாட்டில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான மழைப்பொழிவு இருக்கப் போகிறது நேயர்களே. முன்பதிவில் செவ்வாயின் நட்சத்திரத்தை நாம் பேசும்போது செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் அமர்கின்றார். காற்றோடு கலந்த வெப்பக்காற்று வீசும் என்று கூறினோம். அதற்கிடையில் இப்பொழுது இந்த குரு பகவான் சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதிலிருந்து வெப்பத்தை தணித்து ஏரி குளங்கள் எல்லாம் நீர் நிரம்பும் வழியில் இந்த சூழ்நிலை மழைகள் பெய்து எல்லா ஏரி குளங்களும் நிறையும் நண்பர்களே. சனியின் ஆதிக்கத்தால் ஆங்காங்கே சில பயிர் சேதங்கள் அல்லது தற்காலிக போக்குவரத்து நெரிசல்களோ ஏற்படும். ஒட்டுமொத்தமாக இந்த மழை தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு பெரும் செழிப்பை தரும். பஞ்சபூத தத்துவம் என்றால் காற்று நீரும். காற்று வீசும்போது கடலில் அலைகள் பிரம்மாண்டமாக எழும். இந்த 60 நாட்களில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் ஆன்மீகம் மிகப்பெரிய அளவில் உயர்போகிறது. சனியின் நட்சத்திரம் என்பதால் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் மற்றும் விவசாயிகள் அரசு புதிய நலத்திட்டங்களையும் நிதி உதவிகளும் அள்ளித்தரும் நண்பர்களே. தமிழ்நாட்டில் மழை வளம் சிறப்பாக இருக்கும், நீர்நிலைகள் நிரம்பும். அதே நேரத்தில் ஆன்மீகத்துறை மற்றும் அறநிலைத்துறைக்கு அரசாங்கம் புதிய சட்டத்திட்டங்களையும் நன்மைகளையும் செய்யும் நண்பர்களே. சனியின் ஆதிக்கத்தால் ஆங்காங்கே சில பயிர் சேதங்கள் அல்லது தற்காலிக போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மழை தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு பெரும் செழிப்பை தரும். தமிழ்நாட்டின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் வடபகுதி என்பது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் தான் தொழிற்சாலைகளும் பாட்டாளி மக்களும் உழைப்பாளர்களும் அதிகம் வாழ்கின்றார்கள். குரு பகவான் சனியின் பூச நட்சத்திரத்திற்கு ஆளுமை செய்ய பிரசவிப்பது தமிழகத்தின் வடபகுதி மாநிலங்களில் இருக்கும் ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் வருமானம் மற்றும் வாழ்வாதாரம் சிறப்பாக வரும் நண்பர்களே.
அதேபோல் மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கும் கடல்சார் வணிகம் செய்பவர்களுக்கும் இந்த 2 மாதங்கள் ஒரு அசுர லாபத்தை தரும் என்று எதிர்பார்ப்போம். நிலக்கரி, சிமெண்ட், கனிம வளங்கள் மற்றும் சுரங்க தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு புதிய அரசாங்க அங்கீகாரம் தொழிலில் விருத்தியும் ஏற்படும் நண்பர்களே. மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கும் கடல்சார் வணிகம் செய்பவர்களுக்கும் இந்த 2 மாதங்கள் ஒரு அசுர லாபத்தையும் தரும் என்று கூறலாம். நண்பர்களே, மேசம், சிம்மம், தனுசு ராசிகளுக்கு கௌரவமும் புதிய பதவியும் தேடி வரும். ரிஷபம், கன்னி, மகரம் பணவரவும் புதிய சொத்துக்கள் சேர்க்கையும் இரும்பு, கனிமம் சார்ந்த தொழில்களில் பிரம்மாண்ட லாபமும் கிட்டும் நண்பர்களே. மிதுனம், துலாம், கும்பம் என்று எடுத்துக்கொண்டால் தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் மகா வேகத்தில் துளிர்விடும். புதிய மனிதர்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும் நண்பர்களே. கடகம், விருச்சகம், மீனம் என்று எடுத்துக்கொண்டால் குருவின் பூச நட்சத்திர சஞ்சாரம் அவர்களின் மன அமைதியை கூட்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும் நண்பர்களே. எனவே நேயர்களே, பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை நடப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த 60 நாட்கள் சனி கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். பூசம் என்பது சனியின் நட்சத்திரம் அல்லவா? அது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நட்சத்திரம். எனவே இந்த 60 நாட்களில் நீங்கள் பூரண பலம் பெற, நாடு நலம் பெற, மக்கள் சுபிட்சம் பெற, நாமும் நன்றாக இருக்க சனிக்கிழமைகளில் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள். நண்பர்களே, கிடைத்ததுக்கு நன்றி சொல்வோம். கிடைக்காததை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நாம் எதை கொடுத்து வைத்திருக்கின்றோமோ அது இந்த பிறவில் கிடைக்கும். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் என்பது. இதையெல்லாம் நாம் தவறு செய்தோமோ அந்த கர்ம வினையின் பலன் இந்த பிறவில் கிடைக்காது. அது மைனஸ் பாயிண்ட் என்பது. கடவுள் காட்டிய வழியில் செல்வோம் நண்பர்களே, வெற்றியடைவோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு கேபி ஜோதிட முறைப்படி துல்லியமான பலன்கள் அறிய திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த இடம், மிக முக்கியமாக உங்கள் ஜாதகத்தை கேபி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக கணித்து உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அனுப்பி வைப்போம். அதை பார்த்து கொண்டே நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் பார்த்து கொள்ளலாம். கேபி அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் எடுத்து நீங்கள் வீட்டிலும் வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. கட்டணம் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கப்படும். நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது. லக்னத்தில் இருந்து 12 வீடுகள், மக்கள் தொகை 600 கோடி, 12 ராசி, 27 நட்சத்திரம், உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்தான் தெரியும். ராசி என்பது 27 நட்சத்திரம் என்பது பொதுவானது. ஆனால் உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட உங்களிடம் ஒரு திறமை ஒளிந்து கொண்டிருக்கும். உங்களிடம் அது எது ப்ளஸ் எது மைனஸ் என்பதை நாம் கண்டுபிடித்து ப்ளஸ் வழியில் போனால் தடுமாற்றம் இல்லாமல், கீழே விழுகாமல், கல் முள் குத்தாமல் நிதானமாகவும் மனமீதியோடும் ஆரோக்கியமாகவும் நாம் போவதற்கு வழிகாட்டியதான் ஜோதிடம். கடவுள் அந்த ஜோதிட ஞானத்தை, அந்த கணிதத்தை படிக்கும்படி கட்டளையிட்டு என்னை படிக்க வைத்து விட்டார். நானும் உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளைதான், உங்கள் அண்ணன் தான், உங்கள் தந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சகோதரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடர் என்பவர் பதில் சொல்ல வேண்டியவர். ஜோதிடரிடம் கேள்வி கேட்பவர் நீங்கள். ஜோதிடரிடம் கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும், பதிலை நாங்கள் சொல்வோம். அதற்காகத்தான் படித்திருக்கின்றோம். தயவு செய்து கேள்வி கேட்கும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை, இந்த பிரச்சனை என்பதை அதற்கு உண்டான சரியான கேள்வியை கேட்டால் அது உங்களுக்கு இறைவன் வழிகாட்டுகிறாரா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நன்கு அறிந்து கற்றுள்ளோம். 30 வருட அனுபவம் வாய்ந்தவர்கள். தாராளமாக அந்த வழியில் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறலாம். வெற்றி அடையலாம் நண்பர்களே. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.